ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சட்டியில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் போட்டு நெத்திலி போட்டு குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலாம் வாங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு, வெந்தயம், ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், இஞ்சி, பூண்டு சின்ன சின்னதாக நசுக்கி போட்டாலும் சரி, கட் பண்ணி போட்டாலும் சரி, பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா அதை சாட்டே பண்ணுங்கள். நல்லா அது நல்லா வேவட்டும், கொஞ்சம் கலர் நல்லா மாறட்டும், பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். மாங்காய் நல்லா நீட்டாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு இந்த ரெசிபிக்கு தேங்காய் பால் வேணும். அந்த தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது திக்கு பால் 1 கிளாஸும் ரொம்ப தண்ணி பால் 2வது பாலும் 1ஆம் பால் 2ஆம் பால் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை நீட்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துருங்க. மாங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடி மாங்காய் ஒன்று டேஸ்ட் பண்ணி பாருங்கள், புளி இருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், ஜாஸ்தி போடணும். இந்த மாங்காயில் நம்ம புளி நிறைய இருக்குன்னா நம்ம தக்காளியும் போட தேவையில்லை, புளியும் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா எப்போயுமே மாங்காய் போட்டு குழம்பு வைக்கும்போது புளியும் தக்காளியும் போட்டோன்னா அந்த மாங்காவோட ஃப்ளேவரே நல்லா நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியாது. அந்த மாங்காய் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கிட்ட பிறகு குழம்பு தூள், அதாவது ஃபிஷ் மசாலா பொடி நீங்கள் வீட்டில் போனாலும் சரி, வெளியேருந்து வாங்கினாலும் சரி, அதுவும் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா இது சாட்டே பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 2ஆம் பால் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா அது கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா கொதித்து வரும், பபுள் ஆகி வரும்போது நம்மளோட மீனை கழுவி வச்சதை சூப்பராக அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்ட பிறகு மீன் அந்த கலர் மாறும் பார்த்தீங்களா? மீன் வெந்துருச்சுன்னு தெரிகிற டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷு மில்க் இருக்குது பாருங்கள், அந்த 1ஆம் பால் எடுத்தோம் பார்த்தீங்களா, திக்கு பால், அந்த பால் ஊற்றிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு சூப்பராக கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் டிஸ்டர்பே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நெத்திலி மாங்காய் போட்ட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், ஆப்பம் இடியாப்பத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெஷ் மில்க் எடுத்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக டெலிஷியஸாக அந்த மாங்காவோட ஃப்ளேவரும் மீனோட ஃப்ளேவரும் தூளாக இருக்கும்.